குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு சயின்ஸில் தேர்ட் யூனிட்டோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3யோடது. மறக்காமல் சமைச்சிருக்காது இங்கிலீஷ் மீடியம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் எல்லா டேர்முக்கு உள்ளதும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட் தனியாக இருக்குது. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நைட்ரஜன் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன் அண்ட் அதர் கேஸஸ் இருக்குது. இதில் ஒரு கேஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நைட்ரஜன் பற்றி பார்க்க போகிறோம். The amount of nitrogen present in air is about 78%. இந்த ஏரில் உங்களுக்கு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஜ் நம்பர் 90ல். நைட்ரஜன் கேஸ் தான் வந்து ஏர்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து நைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு ஃபில் ஃபுட் பேக்கேஜஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் தேர் ஷெல்ஃப் லைஃப். அதாவது வந்து இப்போ நம்ம சிப்ஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து உள்ள கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏர் மாதிரி பேக் பண்ணி தான் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. உள்ளே காற்று அடைச்சிருப்பாங்க, கொஞ்சம் தான் பொருள் இருக்கும். ஸோ அந்த ஏரை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபுட் பேக்கேஜஸ்னுடைய ஷெல்ஃப் லைஃப், அதாவது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய டைம் வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த நைட்ரஜன் கேஸை இதில் யூஸ் பண்ணுவாங்க பேக்கேஜிங் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஒன் வந்து லிக்விட் நைட்ரஜன் இஸ் டு ஸ்டோர் லிவிங் செல்ஸ். லிக்விட் நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கக்கூடிய செல்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் நீட் நைட்ரஜன் ஃபார் தியர் க்ரோத். We cannot see root noodles containing nitrogen in some plants. Nowadays people use nitrogen gas to fill their tires in their vehicles. Some components of nitrogen are also used as explosive also. பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டினுடைய கீழே, அதாவது நம்ம பிளான்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரூட் நூடுல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வேர் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து நைட்ரஜன்ஸை பார்க்க முடியும் சில பிளான்ட்டோட ரூட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நவடேஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கார் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த டயரில் வந்து என்ன மாதிரியான ஏரை ஃபில் பண்ணுறாங்கன்னா இந்த நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெடிக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லேயும் இந்த நைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஃபுட் பேக்கேஜஸில் இருக்குது, அப்புறம் வந்து செல்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, பிளான்ட் க்ரோத்துக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஹிக்கல்ஸுடைய டயரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய கேஸஸ் நைட்ரஜனாக இருக்குது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன 1772 த ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் டேனியல் ரதர்ஃபோர்ட் ஐசோலேட்டட் நைட்ரஜன். 1772 தான் வந்து இந்த ஸ்காட்டிஷ் ஒரு கெமிஸ்ட், இப்போ நம்ம வந்து ஒருத்தர் சொல்கிறோம் இல்லையா கெமிஸ்ட்ரியில் இருக்காங்கங்களோ தான் அந்த கேஸஸ் பற்றின இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய நேம் வந்து டேனியல் ரதர்ஃபோர்டுன்னு சொன்னாங்க. அவர் தான் இந்த நைட்ரஜன் கேஸை தனியாக பிரித்து எடுக்கிறத பற்றி ஃபஸ்ட் டைம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. And you might have seen some huge colorful balloons flying high in malls. Those balloons are filled with nitrogen gases. Write the reasons for filling nitrogen gas in balloons. ஸோ சில பெரிய கலர்ஃபுல் பலூன்ஸ் பார்த்துருப்பீங்க, மால்ஸ்லாம் போகும்போது வந்து நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணி பறக்கும். அந்த பலூன்ஸ் வந்து கீழே வராது, டாப் ஹைலே பறந்துட்டுருக்கும். கீழே வந்து உங்களுக்கு சேல் பண்ணுங்கிறதுக்காக ஒரு வெயிட் மாதிரி ஏதாவது கட்டி வச்சுருப்பாங்க, நம்ம கேட்டோன்னா கொடுப்பாங்க. பட் நீங்கள் அந்த வெயிட்டை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் வந்து ஏரை விட ரொம்ப கம்மியான வெயிட் உள்ளது. ஸோ அது என்ன செய்யணுனாக்கா மேலே அப்படியே பறந்து போய் மேலே ஸ்டக் ஆகிடும், கீழே வராது. ஸோ எதுக்காக அதை ஃபில் பண்ணுறாங்க பலூன்லனா, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான். பிகாஸ் அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம நார்மல் பலூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ஏரில் பறக்கும், நம்ம தட்டும் போது திருப்பி வந்து நார்மலாக டவுன் ஆகிடும். பட் நைட்ரஜன் கேஸ் பலூன் வந்து டாப் மேலே தான் இருக்குமே தவிர அது கீழே வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் பற்றி சொல்லவே வேணாம், பிகாஸ் நம்ம ப்ரீத் பண்ணுறது ஆக்சிஜன் தான். டே டு டே லைஃப்பில் அது என்னென்னலாம் யூசஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்க்கலாம். நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் த ஏர். த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் இன் த ஏர் இஸ் அபவுட் 21%. காற்றுல கிட்டத்தட்ட 21% தான் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆல் த க்ரீச்சர்ஸ் cannot live without ஆக்சிஜன்ஸ். எல்லா உயிரோடு இருக்கக்கூடிய லிவிங் பீங்ஸ்க்கும் என்ன தேவை, ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் வாழாது. The presence of oxygen can be tested with a simple experiment. இங்கே ஆக்சிஜன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னாக்கா ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை பார்த்துட்டு பார்ப்போம். ஒரு பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பை கிழிச்சு நீங்கள் அதுக்குள்ளே வச்சிங்க, ஒரு மேட்ச் ஸ்டிக்கா அப்படின்னா அது பேர்ன் ஆகுது அப்படின்னா அங்கே ஏர் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆல் லிவிங் திங்ஸ் யூஸ் oxygen for
breathing. எல்லா லிவிங் க்ரீச்சர்ஸ்க்குமே என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இஸ் எசென்ஷியல் ஃபார் burning. எரியறதுக்குமே என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. Oxygen cylinders are used in hospitals to enable the patients to breathe when they cannot breathe normally. ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் வந்து வேறு, ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்னு தனியாக வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா பீப்புளால் பேஷண்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ரீத் பண்ண முடியல, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறாங்கங்கும் போது அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன்ஸ் மாஸ்க் மாட்டுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனால் அவங்க மூச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சிஜன் இஸ் யூஸ் இன் வெல்டிங், கேஸ் வெல்டிங். ஸோ கேஸ் வெல்டிங் பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் வெளியில் எங்கேயாவது கடையில் பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு வெல்டிங் மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து நெருப்பு மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து ஆக்சிஜன் கேஸ் யூஸ் பண்ணி தான் அதை வெல்ட் பண்ணுறாங்க. ஸோ மவுண்டனர்ஸ் அண்ட் டீப் த சீ டிரைவர்ஸ் அண்ட் வந்து கேரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அலாங் வித் தம். ஸோ இந்த கடலுக்கு அடியில் போகிறாங்க இல்லையா, அவங்க அந்த மவுண்டெயின்ஸ் ஏறுறவங்க, அதெல்லாம் அவங்களாம் பார்த்திங்கன்னா முதுகில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா கடலுக்கு அடியில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும், அவங்களால ஆக்சிஜன் கிடைக்காது, நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அவங்க முதுகில் கட்டிட்டு தான் அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்க, அது வழியாக அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ஹை ரேஞ்சஸில் மவுண்டன்ஸ் மேலே ஏற 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 ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதுக்காகவும் மவுண்டன் கிளைம்பர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம எடுத்துக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் நம்ம வெளியிடுறதுன்னு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட் இன் த ஏர் இஸ் ஒன்லி 0.03%. ஸோ ஏரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 0.03% தான் இருக்குது. தோ இட் இஸ் லெஸ் தேன் பர்சன்டேஜ் இட் யூசஸ் ஆர் மோர் அண்ட் எசென்ஷியல். என்ன தான் அது ஏரில் வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருந்தாலும் அதனுடைய யூஸஸும் அதனுடைய தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் கேன் பி டெஸ்டட் வித் லைம் வாட்டர். இது வந்து நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் இருக்கு இல்லையா, லைம் வாட்டர், ஸோ அதை வச்சு எப்படி இருக்கா இல்லையான்னு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த லைம் வாட்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் கலர்லெஸ் டு மில்கி. கலர்லெஸ்ஸாக இருக்கும், பட் நம்ம புழிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மில்கி கலரில் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும், பிகாஸ் இட் இஸ் டியூ டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடில் வச்சு நிறைய யூசஸ் இருக்குது, ஈவன் தோ இட் இஸ் வெரி லெஸ் தென் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனுடைய யூசஸில் என்னென்னு பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு ஹெல்ப்ஸ் த பிளான்ஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். பிளான்ஸ் ஃபுட்டு தயாரிக்குது இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க வெயிலேருந்து நம்மளுக்கு சன்ரைஸ் எடுத்து அது வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்னு அதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இட் இஸ் யூஸ் இன் த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். நம்ம இங்கே என்ன பார்த்தோம், நெருப்பு எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவைன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி இதோட ஆப்போசிட் என்ன, இந்த நெருப்பை அணைக்கணும், அப்போ ஆக்சிஜனை இல்லாமல் பண்ணணும். இந்த ஆக்சிஜனை எடுத்தோன்னா இதில் ஃபயர் இருக்காது. அப்போது நம்ம என்ன செய்யணும், கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணும்போது இந்த நெருப்பை அணைக்கலாம். அதனால தான் கார்பன் டை ஆக்சைடை ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் யூஸ் பண்ணுவாங்க. மால்ஸில், ஹாஸ்பிட்டல்ஸில், பேங்க்ஸில், சில முக்கியமான அந்த பப்ளிக் பிளேசஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் வச்சுருப்பாங்க. ரெட் கலர் ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா பெருசாக CO2ன்னு எழுதியிருக்கும், இல்லைனா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர் ஆஸ் ட்ரை ஐஸ் ஃபார் கூலிங் பர்பஸ். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எப்படி ரெஃப்ரிஜிரேட்டர் கூல் ஆகுது அப்படின்னாக்கா அதில் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஐஸை அது ட்ரை பண்ணி கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் யூஸ் டு மேக் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலிமர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கும் பாலிமர்ஸ் தயாரிக்கிறதுக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ஹெல்ப் பண்ணுது. த நெக்ஸ்ட் ஒன், the Scottish chemist Joseph Black discovered that carbon dioxide is present in the air. அதே ஸ்காட்லாண்டில் சேர்ந்த ஒருத்தர் தான் கெமிஸ்ட். அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஜோசப் பிளாக் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா கார்பன் டை ஆக்சைடும் ஏரில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 93. Air has other gases like oxygen, helium, argon, etc. ஸோ அதர் கேஸஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அதர் கேஸஸில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கலாம், ஹீலியம் இருக்கலாம், ஆர்கான் இருக்கலாம். இட் சேஞ்சஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேசஸ் அண்ட் டைம். ஸோ இன் ஸ்மால் போர்ஷன் ஏர் இஸ் கண்டைன்ஸ் water vapor which varies according to the environment. When we breathe, we take oxygen from air and release carbon dioxide and water vapor to air. ஸோ நம்ம
ஏரை வந்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது அதர் கேஸஸ் லைக் ஆக்சிஜன், ஹீலியம், ஆர்கன். சின்ன சின்ன போர்ஷனில் மற்ற என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பரும் அதில் இருக்குது, டஸ்ட்டும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ப்ரொப்போர்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏர் அதிகமாக இருக்கணுமா, வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கணுமா, இந்த கேஸ் அதிகமாக இருக்கான்னு அந்த என்விரான்மெண்ட் நம்ம இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் ரூமில் ஓப்பன் க்ளோஸ்டு ஸ்பேஸில் ஒரு மாதிரி இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸில் வேறு மாதிரி இருக்கும், அண்டு ஸ்மோக்கியாக இருக்கக்கூடிய பிளேஸஸில் ஒரு மாதிரி இருக்கும், ஹில் ஸ்டேஷனில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகும். நம்ம ப்ரீத் பண்ணும் போது நம்ம என்ன எடுத்துப்போம்? எஸ், ஆக்சிஜன் எடுத்துப்போம் இல்லையா. அண்ட் ஏர்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடியது தான் கார்பன் டை ஆக்சைடு. ரொம்ப முக்கியம் இது. அண்ட் அதனில வாட்டர் வேப்பரையும் நம்ம ஏரில் ரிலீஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை த ஃபாலோயிங்: டாக், கேட், கோகோனட் ட்ரீ, மில்க், brinjal plant, papaya plant. ஸோ திங்ஸ் விச் கிவ் அவுட் ஆக்சிஜன். நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது எது எது அப்படின்னா பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ கிவ்ஸ் அவுட் ஆக்சிஜனில் பிளான்ட்ஸ் எழுதிடணும். ஸோ கோகோனட் ட்ரீ, brinjal plant அண்ட் papaya plant. திங்ஸ் விச் கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்மளாம் அந்த கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குறோம். ஸோ லிவிங் க்ரீச்சர்ஸாக கொடுக்கணும். கேட்டு, டாகு, மங்கி. ஓகே. So a grow-up tree intakes 1/3 of carbon dioxide exhaled by one person and gives out the same amount of oxygen required by the person. Hence, 3 trees are needed to fulfill the required oxygen for a man to survive. So, நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து 1/3, அதாவது 3/1 வந்து இந்த ட்ரீஸ் எடுத்துக்கும். எக்ஸ்ஹேல்டு பை 1%, அதாவது நம்ம வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் 3/1 வந்து ஒரு க்ரோன் அப் ட்ரீ வந்து எடுத்துக்கும். அதே அமௌண்ட் ஆஃப், அது எவ்வளோ எடுத்துக்குதோ அதே அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை அந்த பர்சனுக்கு திருப்பி கொடுக்கும். அப்போது 3/1 தான் அது எடுத்துக்குது ஒரு ட்ரீ, ஒரு நல்லா வளர்ந்த ட்ரீ. அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய அந்த 2 இருக்கு இல்லையா, இன்னும் 2 வந்தால் தானே இது ஃபில்ஃபில் ஆகும். அப்போ தானே 3, 2 + 1 தானே 3 வரும். 1/3, அதாவது 3/1 பார்ட் கொடுத்தது, பாக்கி இருக்கிற அந்த 2 பார்ட்ஸுக்கு இன்னும் 2 ட்ரீஸ் வேணும் நமக்கு. Hence, 3 trees are needed to fulfill the required oxygen for a man to survive. ஸோ 3 வளர்ந்த க்ரோன் ட்ரீஸ் இருந்தால் தான் ஒரு மனுஷன் தேவையான ரெக்வயர்டு ஆக்சிஜன் சர்வை பண்ணுறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷன் தான் வந்து ஏரில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் அதர் தேன் தீஸ் கேஸஸ். சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பொல்யூட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஏர் பொல்யூஷன்னு சொல்லுவோம். நிறைய லெசன்ஸும் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷில் கூட இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். The atmosphere of earth is disturbed by human activities. வேறு யாரும் இல்லை, நம்மளே தான். ஸோ நம்ம அந்த எர்த்தை டிஸ்டர்ப் பண்ணுறது மூலமாக தான் இந்த ஏர் பொல்யூஷன் நடக்குது. திஸ் லீட்ஸ் டு த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஏர் கண்டாமினேஷன் அண்ட் குளோபல் வார்மிங். இந்த ஏரை வந்து கண்டாமினேஷன் நடக்கிறதுக்கும் குளோபல் வார்மிங் நடக்கிறதுக்கும், அதாவது வந்து புவி வெப்பமயம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் நடக்குது. அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், ஏர் கண்டாமினேஷன், இந்த பொல்யூஷன் நடக்கிறதுனால ஏர் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக இல்லாமல் அதுலேயுமே பொல்யூஷன் இருக்குது. அதை தான் கண்டாமினேஷன்னு சொல்கிறாங்க. The air carries soot, smoke and other particles from car exhaust and power plants. எங்கே இதெல்லாம் ஏர் கண்டாமினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புகை வழியாக, அதாவது புகைன்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிலேருந்து வர புகை, கார்லேருந்து வரக்கூடிய புகை, அதுக்கப்புறம் மரங்கள், ஃபேக்ட்ரிஸ் இதுலேருந்து எரிக்கக்கூடிய வரக்கூடிய புகைகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏரை பொல்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் கண்ட்ரிபியூஷன் டு த ஏர் பொல்யூஷன்ஸ். இதுதான் வந்து மெயினான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. Look at the path of the light ray entering through the window of your home or school. You can see a lot of tiny particles suspending and moving in the air. These are dust particles. You can also test same with the help of the torchlight in the darkness. ஸோ இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விண்டோ வழியாக மார்னிங்கில் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் வருதில்ல, அந்த பீம் வழியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு தூசி மாதிரி அப்படியே பறக்கும். இன்கேஸ் இது நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் இருட்டு ரூம்லேயே இருங்க, ஒரு ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுக்கோங்க, இல்லை மொபைலில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் லைட்டை வேணாலும் ஆன் பண்ணுங்கள். அப்படி ஆன் பண்ணி பார்க்கும்போதே நேராக அது ஏதோ ஒரு செவர்லையோ விண்டோலையோ எங்கேயோ அடிக்கிறீங்கன்னா அந்த லைட்டு பாஸ் பண்ணி போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குட்டி 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 குட்டியாக அப்படியே டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். ஸோ
ஸோ அதுதான் ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கவரிங் your mouth and nose while you sneeze and coughing prevents spreading of germs through air to people around us. இது நம்ம சின்ன பிள்ளைய சொல்லியிருப்போம், இட்ஸ் a good manners when you we should cover our mouth and nose while you sneeze அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இருமும் போது தும்மும் போது வந்து பார்த்திங்கனாக்கா மூக்கையும் வாயும் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜெம்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. தும்மும் போது நம்ம க்ளோஸ்டாக தும்மாமல் ஓப்பனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால தான் கவர் யுவர் மவுத் அண்ட் நோஸ் while you sneeze and cough அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டேக் பேஜ் நம்பர் 94. 94ல் என்ன சொல்ல வராங்கன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் பொல்யூஷன். ஸோ இந்த பொல்யூஷன்னால இந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 5 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதாவது குளோபல் வார்மிங், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மாக், ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின், ஏரோசோல் ஃபார்மேஷன், டெப்ளீஷன் ஆஃப் ஓசோன். ஸோ இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேர்டிங் சேம் பார்க்காதீங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அது வழியாக உங்களுக்கு அது என்னன்னு புரியும். The first one, this changes the climatic condition of different regions of the world. இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனே வந்து மாற்றுது. அதாவது வெவ்வேறு பகுதிகளில், உலகத்தில் உள்ள பகுதிகள் இதனால் டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. என்னன்னு பார்த்திங்கன்னா, இட் ஆல்சோ காசஸ் டிஸ்டர்பன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். விளை நிலங்கள்லேயும் ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துலையும் வந்து இந்த ஏர் பொல்யூஷனால் பாதிப்பு ஏற்படுது. மெல்டிங் ஆஃப் ஸ்னோ கேப்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த சீ லெவல் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். அதாவது வந்து ஹீட் அதிகமாகிறதுனால இந்த பனிக்கட்டிகள்லாம் என்னது, அண்டார்டிகா மாதிரியான ரீஜியனில் பனி ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா, ஒன்லி ஐஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பனிலாம் என்ன செய்யுது, ஹீட் அதிகமாக இருக்கும்போது ஒரு நார்மலாக ஐஸை நம்ம வெளியில் வச்சோன்னா என்ன ஆகும், ஹீட்டில் உருகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உருகும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி லெவல் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அ ஸ்மோக். இதோ இந்த மாதிரி டஸ்ட்டுனாலேயே அப்படியே ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் இந்த ஃபாகுன்னு சொல்கிறது வேறு, ஸ்மாகுன்னு சொல்கிறது வேறு. ஃபாகுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பனினால் ஏற்படக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும் மார்கழி மாதத்தில் அண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகும்போது ஏர்லி மார்னிங்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மவுண்டெயினில் அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அது வந்து ஒரு சில்னஸ் ஃபீலிங் கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாகுன்னு சொல்லுவாங்க, FOG ஃபாக். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாகுன்னு சொல்லுவாங்க, SMOG. பிகாஸ் இது எதால் காசு ஆகுதுன்னா டியூ டு த ஏர் பொல்யூஷன் தட் இஸ் ப்ரெசன்ட் லைக் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்மோக். இதனால் ஃபார்ம் ஆகிறதுனால தான் இதை நம்ம ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவோம். வித் ஃபாக் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். இது வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் ஸ்மாக்னு. இட் ரெடியூசஸ் த விசிபிலிட்டி. இட் ஆல்சோ காஸ் மெனி ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் அண்ட் அலர்ஜிஸ். அது மட்டும் இல்லாமல் சன்லைட் ப்ரெசண்ட்டாக இருக்கும் போதுமே நம்மளால் அதை கிளியராக விஷுவல்ஸை பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எப்படி ஃபாக் இருக்கும்போது பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது நிறைய ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸை, அலர்ஜிஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின். நார்மல் ரெயின் பொழியுது இல்லையா மேலே இதுலேருந்து, அந்த மாதிரி ஆசிட் ரெயின் ஃபார்மேஷனுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க இந்த ஏர் பொல்யூஷன். ஸோ இதெல்லாம் ஒரு பாதிப்பு தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட ரியாக்ட் பண்ணி இந்த அட்மாஸ்பியரில் வந்து சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆசிட் தான் வந்து என்ன செய்யுதுன்னா மேலேருந்து அப்படியே மழையாக பொழியுது. இது ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிட் ரெயின்னால வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏற்படும். ஸ்கின்னில் படும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏறுது. லீவ்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுது பிளான்ட்ஸில். அதுக்கப்புறம் இல்லாமல் பிளான்ட்ஸோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுது. இந்த தண்ணி வந்து மழை தண்ணி வந்து கீழே கிரவுண்டில் தானே பட்டாகணும். ஸோ பூமியில் படும்போது பார்த்திங்கன்னா ரிவர் வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகி அதனுடைய ரிவர் வாட்டரில் உள்ள அக்வாட்டிக் அனிமல்ஸான ஸ்பீஷீஸ் இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷஸ்ஸு, ஃப்ராக்ஸு, மற்ற அனிமல்ஸையும் அது பாதிப்படைய வைக்கிது. அண்ட் எரோட்ஸ் மார்பிள் அண்ட் டேமேஜஸ் மானுமெண்ட்ஸ் லைக் தாஜ்மஹால். இது வந்து மார்பிளை அரிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆசிட் ரெயின் வந்து தாஜ்மஹால் மாதிரியான மானுமெண்ட்ஸ் மேலே படும்போது பிகாஸ் இட் இஸ் மேடப் ஆஃப் மார்பிள். ஸோ அது மாதிரி படும்போது பார்த்திங்கன்னா அதையும் அரிச்சிருது. மானுமெண்ட்ஸ் மேலே படும்போது டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏரோசோல் ஃபார்மேஷன். when a liquid or a solid particles are dispersed in the air, it is called aerosol. aerosol அப்படின்னா ஒரு லிக்விட் பொருளோ இல்லை ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸோ ஏரில் படுறது தான் வந்து ஏரோசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரோசோல்ஸ் ஆர் டெபாசிட்டட் ஆன் த லீவ்ஸ் அஃபெக்டிங் த ஃபோட்டோசிந்தசிஸ்.
இந்த இலை மேலே பட்டு இதெல்லாம் அப்படியே கவர் ஆகிடுச்சுன்னா அதால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. பிகாஸ் சன்லைட் இலை மேலே படும்போது தான் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ இந்த ஏரோசோல் மேலே லீவ்ஸ் மேலே ஃபார்ம் ஆகுறதுனால அதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். த ஹைட்ரோகார்பன்ஸ் சச் as the chlorofluorocarbons, that is CFCs, destroy the ozone layer. Ozone holes allows the UV rays to reach the Earth's surface. UV radiation harms wildlife, damages plants and cause skin cancer in humans. அதாவது ஹைட்ரோகார்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ் இந்த சிஎஃப்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓசோன் லேயரையே டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு, ஹோல்ஸ் விழுந்துருச்சு. அதாவது எப்படி இருக்குன்னா, அப்படி எர்த்து இப்படி இருக்குன்னா இது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த ஓசோன் லேயர். சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எர்த்து மேலே படாது, அந்த லேயரை தாண்டி தான் வரும். நாட் ஓன்லி இந்த ஓசோன் லேயர், அது மேலே நிறைய லேயர்ஸ் இருக்குது. இந்த ஓசோன் லேயரில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத யூவி ரேடியேஷன்லாம் தான் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக உள்ளதான் அந்த லேயர். ஆனால் இப்போது அந்த ஓசோன் லேயர் பொல்யூஷன்னால என்ன ஆகிடுச்சு, நிறைய இடத்துல ஹோல்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த யூவி ரேடியேஷன் டைரெக்டாக எர்த்து சர்ஃபேஸில் படும்போது வைல்ட் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் மேலே படும்போது டேமேஜஸ் ஆகுது. இது ஹியூமன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேன்சரை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரு குட்டி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கனாக்கா டேக் த காஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். டேக் த காஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ எதெல்லாம் பொல்யூஷன் ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். ஃபேக்ட்ரிஸ் சொன்னாங்க, அண்ட் டீஃபாரஸ்டேஷன், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ்லேயுமே வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்ஸ்னாலேயும் குளோபல் வார்மிங் நடக்குது. குளோபல் வார்மிங்னா இந்த எர்த்து வந்து ஹீட் ஆகிறதுனால நடக்குது. ஓகேயா, எர்த்தை ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அதுவே சொல்லுவாங்க போல. வாட் இஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அஸ் அ ஹியூமன் பீயிங்ஸ்? ஏர் பொல்யூஷன்னால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்னென்ன? ஏர் பொல்யூஷன் எதனால் நடக்குதுன்னு பார்த்தோம். அதாவது இண்டஸ்ட்ரீஸ்னால நடக்குது, டீஃபாரஸ்டேஷன் மரங்களை வெட்டுறதுனால நடக்குது, இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுறதுனால நடக்குது. இதனால் இது வந்து ஏரை வந்து இது பண்ணி வைக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஃபில்டர் பண்ணோம். பட் நம்ம மரத்தை அழிச்சிட்டோன்னா அது நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்காது. டீஃபாரஸ்டேஷன் பண்ண இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் மூலமாக வரக்கூடிய புகை, கார்லேருந்து வரக்கூடிய புகை, பவர் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய புகைன்னு எல்லா புகைகளும் ஏரை பொல்யூட் பண்ணுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் ஹேட் அ பேட் இம்பேக்ட் ஆன் ஹியூமன் ஹெல்த். ஹியூமன் ஹெல்த் என்ன எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னா, வென் த பொல்யூட்டன்ஸ் இன்க்ரீஸ் த ஏர் they cause the irritation in the eye, nose and throat. பொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய நடக்கும்போது பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் ஏற்படும், நோஸ் த்ரோட்லலாம் வந்து இரிட்டேஷன் ஏற்படும். The air pollution can also cause wheezing, coughing and breathing problems in humans. ஏர் பொல்யூஷன்னால நமக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வரலாம், இருமல் வரலாம், ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த மேஜர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஏர் பொல்யூஷன் ஆன் த ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் லைக் டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் தான் ரொம்ப முக்கியம். ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் நம்மளோட நுரையீரல் பாதுகாக்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா இது தாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டியோவாஸ்குலர் டேமேஜ் ஏற்படலாம், ஃபேட்டிக் மயக்கம் ஏற்படுறது, தலைவலி வர்றது, ஆங்ஸைட்டி பதட்டம் அண்ட் நர்வஸ் டேமேஜ்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர் பொல்யூஷனால் ஹியூமன் பீயிங்ஸ் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம். ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், கார்டியோவாஸ்குலர் டேமேஜ், ஃபேட்டிக், ஹெடேக் அண்ட் ஆங்ஸைட்டி, nervous system damage, and it also causes irritation in eyes, throat and nose. And next one is ஒரு activity. So go by walk or use a bicycle to nearby places and plant trees. அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி இது பார்த்தோம், ஒரு அது பேர் என்ன, பெயிண்டரில் பார்த்தோம் இல்லையா, பெயிண்டரா இல்லை இந்த லெசன் பார்த்தோம் இல்லையா, உடன் டாயில் எப்படி அவனுடைய ஆர்ட் மூலமாக வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் சேவ் பண்ணுறானோ அந்த மாதிரி நம்ம பைக்ஸ் கார்ஸ்லாம் யூஸ் பண்ணோமா நியர்பை பிளேஸஸ்க்கு நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணலாம், சைக்கிள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம வீட்லேயே பக்கத்துலேயே நம்ம என்ன செய்யலாம், நிறைய இந்த மாதிரி மரங்கள் செடிகளை உங்கள் தோட்டத்தில் இல்லை ஒரு பாட்டில் வச்சு நம்ம வளர்க்குறது மூலமாக நம்ம முடிஞ்ச என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் டு செக் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனை செக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏர் பொல்யூஷன் கேன் பி ரெடியூஸ்ட் பை ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். சில ஸ்டெப்ஸ் மூலமாக இதை தடுக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா,
alternate source of energy, example solar energy should be used. பவர் பிளான்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை பவரை யூஸ் பண்ணுறோம், அந்த பவரை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியாக இங்கே வீடுகள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த ஆல்டர்னேட் சோர்ஸ் மூலமாக ஏர் பொல்யூஷனை தடுக்கலாம். இதுக்கு பதிலாக அது, அதாவது பவர் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக சோலார்லேருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள். ஏர் ஃபில்டர் ஷுட் பி யூஸ்டு டு ப்ரிவெண்ட் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் மிக்சிங் வித் த ஏர். இப்போ ஏரில் வந்து பார்த்திங்கன்னா சில ஹார்ம்ஃபுல் கேஸஸ் கூட இருக்கலாம். ஸோ ஏர் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக அதை தடுக்க முடியும். ஸ்மோக் எமிஷன் டெஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ் மஸ்ட் பி என்ஃபோர்ஸ்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் எமிஷன் டெஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ்னு உண்டு, கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், எவ்வளோ ஸ்மோக் எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தான் எமிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ இருக்குது. அதுதான் ஒரு வண்டிக்கும் இருக்கணும். அதை வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கி ஒரு வெஹிக்கிளுக்கும் இருக்கணும்னு இருக்குது, பட் யாரும் பண்ணுறதில்ல. அதை வந்து கட்டாயமாக எல்லோரும் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் ட்ரீ ஷுட் பி பிளான்டட் டு அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு. மரங்களை வெட்டினா கார்பன் டை ஆக்சைடை யார் எடுத்துக்கிறது? ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கொடுத்தா தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஸோ பிளான்ட்ஸை நிறையா நம்ம வளர்க்கணும் டு அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஸோ இதோட லெசன் முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள், ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கள், மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் வாங்குங்க, ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸில். இந்த ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் ஆர் பவர் சோலார் யூஸ் பண்ணலாம், சோலார் பவர் யூஸ் பண்ணலாம், நியூக்ளியர் பவர், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தண்ணிலேருந்து இருக்கக்கூடியது, ஜியோதெர்மல், விண்ட் எனர்ஜி, பயோமாஸ், டைடல் எனர்ஜி, ஹைட்ரஜன் கேஸ்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விண்டுலேருந்து எடுக்கிறது, தண்ணிலேருந்து எடுக்கிறது, காற்றுலேருந்து எடுக்கிறது, டேமில் செட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பயோமாஸ்னால் வேஸ்ட்லேருந்து எடுக்கிறதுன்னு நிறைய இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி, ரைட் அ ஸ்லோகன்ஸ் ஆன் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இன் அ சார்ட் அண்ட் ஸ்டிக் இட் டு த டிஸ்பிளே போர்ட். ஏர் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இந்த 4 பாயிண்ட்ஸ் இருந்தது இல்லையா, இடத்துல ஹியூமன் பீயிங்ஸுக்கு. ஸோ இதை இங்கே எழுதிட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரி அது என்னென்னலாம் ஏற்படுத்துது அதை ப்ரிவெண்ட் பண்ணுங்கிற மாதிரி ஸ்லோகன் எழுத சொல்கிறாங்க. ஸ்லோகன்னா வந்து அதை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு அட்ராக்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை சொல்கிறது. ஸோ இஃப் யூ பொல்யூட் ஏர் டுடே இட் வில் பொல்யூட் யுவர் லங்ஸ் டுமாரோ. இன்றைக்கி நீங்கள் அதை பொல்யூட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அது உங்கள் லங்ஸ் பாதிக்க ஏற்படுத்துவீங்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 ஸ்லோகன் எழுதுங்க. ஸோ இதோட முடியுது. அண்ட் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இதை கண்டினியூவேஷனாகவே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் எவாலுவேஷனை. ஸோ சமச்சீர் கல்வி இங்கிலீஷ் மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3rd and 4th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.